சமுதாயம் என்பது நீயோ நானோ விரும்பி வருவதல்ல, அது விதியால் வருகிறது என்று கூட சொல்லுவேன். நாம் யாரிடமும் போய் எனக்கு இந்த தாய் வேண்டும், இந்த தகப்பன் வேண்டும், இந்த சமுதாயத்தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி பிறப்பதில்லை. பிறந்தவர்கள் பிறகு அவங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில், அவங்களுடைய மற்ற பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் குழுவாக வாழ்ந்தார்கள், குழுவாக பழகினார்கள். அது காலத்தின் கட்டாயத்தால் அது சமுதாயம் அல்லது ஜாதி என்ற பெயர் வந்தது. இன்னைக்கெல்லாம் யாரோ சொல்லுவான், ஜாதியா, இந்த காலத்துல போய் ஜாதியா, இதெல்லாம் அத்தனையும் ஹம்பக். இன்னைக்கு டெல்லியில இருந்து சென்னை வரைக்கும் எல்லோரும் நான் பார்க்கிறேன். அது கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவரவர் சங்கத்திற்கும் அவரவர் ஜாதிக்குத்தான் முன்னுரிமை. அந்த வகையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில நாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில கலப்பு திருமணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, தவிர்க்க முடியாதது. அதே நேரத்தில் அப்படி கலப்பு திருமணம் பண்ணுறதை எல்லாம் நாங்களும் பார்க்கிறோம். அடடா விட்டுட்டுமே, அந்த நம்ம சமூகத்திலே தேர்ந்தெடுத்து கட்டிக்கலாமே அப்படிங்கிற வருத்தங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சமுதாயம் குழு, ஜாதி என்பது ஒரு குழு, அது கலாச்சாரத்தின் அடிப்படையில் வருவது. ஆக அந்த வகையில அதை வளர்த்தோம். ஏறத்தாழ 114 ஆண்டுகள் இந்த சமுதாய சங்கம் வளர்ந்திருக்கிறது, வளர்த்திருக்கிறோம்.